சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ வந்து மார்க்கெட் சமீப நாட்களா ஃபுல் டவுன்ஃபால்ல இருக்கு. அதில வழக்கமா லார்ஜ் கேப் விழும். ஆனா ஸ்மால் கேப் ரொம்ப விழுன்றாங்க. இப்போ ஸ்மால் கேப் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணும் சார்? இந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ணும் சார்? சரி, நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கொடுக்கக்கூடிய நரேட்டிவ், அதாவது மார்க்கெட்ல கொடுக்கக்கூடிய ஒப்பீனியனுக்கும், ரியாலிட்டிக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய தடவ சொல்லியிருக்கோம். செப்டம்பர் 2024லேருந்து மார்க்கெட் வந்து கீழ இறங்கிட்டு வருது. அதாவது செப்டம்பர் 24ல என்ன பீக் இருந்ததோ, அத நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணல. ஓகேயா? ஸோ அப்ப வந்து பார்த்தோம்னா, அந்த பீக்லேருந்து இன்னி வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப்ங்கிறது வந்து ஒரு 12-13% விழுந்திருக்கு. மிட் கேப் வந்து 15% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் 20% விழுந்திருக்கு. ஸோ இது வந்து குவைட் நேச்சுரல். ஏன்னா ஸ்மால் கேப் வந்து மார்க்கெட் கீழே விழும்போது நிறைய கீழே விழும், அதே மாதிரி ஏறும்போது அதிகமாக கீழே விழுந்துடும். இது வந்து 18 மாதத்துக்கான ஒரு டேட்டா. இதே இதை வந்து 1 இயருக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா, விச் மீன்ஸ் ஏப்ரல் 8லேருந்து ஏப்ரல் 8 2025லேருந்து 8 ஏப்ரல் 2026 இந்த பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா, ஸ்மால் கேப்புடைய பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் இஸ் 1%, விச் மீன்ஸ் நெகட்டிவே கிடையாது. ஸோ லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% இருக்குது, மிட் கேப்பும் ஒரு 4% இருக்குது. ஸோ லாஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தோன்னா எஸ்ஐபியில் வந்து கீழே இறங்கியிருக்கீங்க. எஸ்ஐபியில் கீழே இறங்கியிருக்குன்னா, எஸ்ஐபியை பொறுத்தவரையும் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஏறிட்டு அப்புறம் இறங்கினதுன்னா, ஏறின போது அது வந்து நிறைய யூனிட் எடுத்திருக்கும். இப்போ இறங்கின உடனே பார்த்தோன்னா என்ஏவி கம்மியாயிடுச்சு. அதனால வந்து எஸ்ஐபியை பொறுத்தவரையும் 1 இயர் எஸ்ஐபி நெகட்டிவ், 2 இயர் எஸ்ஐபி ஃப்ளாட் டு நெகட்டிவ், 3 இயர் எஸ்ஐபி மோர் ஆர்லெஸ் கொஞ்சம் பாசிட்டிவ். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல். பட் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது அதிகமாக மேலே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு பொதுவான கருத்து இருக்குது சார். மார்க்கெட்டில் இருக்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே எப்படி சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் டவுன்ஃபாலில் லார்ஜ் கேப்பும் விழும், மிட் கேப்பும் விழும், ஸ்மால் கேப்பும் விழும். ஆனால் ரெக்கவரி டைமில் லார்ஜ் கேப் வளர்கிற அளவுக்கு ஸ்மால் கேப் வளராது அப்படிங்கிறாங்க. இதை இன்வெஸ்டர்ஸ் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது உண்மையா? இல்லை, அதாவது என்னென்னா, லார்ஜ் கேப் வந்து, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட்டை பொறுத்தவரையும் மார்க்கெட் கீழே விழும்போது லார்ஜ் கேப் கம்மியாக விழும், மிட் கேப் அதிகமாக விழும், ஸ்மால் கேப் அதை விட அதிகமாக விழும். இதில் வந்து மாற்று கருத்தே இல்லை, இது எல்லாருமே ஒத்துப்பாங்க. பட் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது பார்த்தீங்களா, மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது லார்ஜ் கேப் முதல்ல ரெக்கவர் ஆகும். ஆனால் ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்கும்னா ஸ்மால் கேப் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு நிறைய டேட்டா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோவிடுடைய டேட்டா பார்த்தோன்னா, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து கோவிட் போது, அதாவது 100 ரூபா நீங்கள் மார்ச் 20ல் நீங்கள் வந்து 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, 23rd மார்ச் 3 வீக்ஸில் என்ன ஆச்சுன்னா 100 ரூபா வந்து 70 ரூபா ஆயிடுச்சு எல்லா ஸ்மால் கேப்லையும். ஆனால் அடுத்த 1 இயரில் இந்த 70 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 210லேருந்து 240 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகின்றது. எப்போதுமே வந்து மார்க்கெட் மேலே வரும்போது ஸ்மால் கேப் தான் மேலே வரும். அதனால இப்பயும் வந்து பார்த்தோன்னா ஒரு 18-20% கீழே இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்து இங்கேருந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 7 இயர்ஸ், 10 இயர்ஸில் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா, டெஃபினட்டாக வந்து ஸ்மால் கேப் வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரி, இப்போ இண்டஸ்ட்ரியில் ஸ்மால் கேப் எக்ஸ்பர்ட் அப்படின்னா அது நீங்கள் தான். இப்போ வந்து நீங்களே சொன்னீங்க ஸ்மால் கேப் லாஸ்ட் 18 மந்த்ஸில் 1% தான் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. இப்போ இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட போர்ட்ஃபோலியோ 100% ஒரு லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ 100% ஸ்மால் கேப்லேயே பிளான் பண்ணிக்கலாமா, இல்லை பிரித்து போடணுமா சார்? இந்த சினாரியோவை எப்படி சார் டீல் பண்ணுறது? ஓகே, சரி, நம்ம என்னென்னா எப்போதுமே நாம் வந்து ஸ்மால் கேப்பில் அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்குறதுன்னு சொல்கிறோம். அதுக்காக எல்லா அமௌண்ட்டையும் ஸ்மால் கேப்பில் போட மாட்டோம், நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஸ்மால் கேப் அப்படின்னதுன்னா என்னென்னா, ஒரு ஃபண்டு வந்து 65% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து ஸ்மால் கேப், அதாவது 251வது ஸ்டாக்லேருந்து 500வது ஸ்டாக்ஸ் அது வரையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இட் குவாலிஃபைஸ் ஃபார் அ ஸ்மால் கேப். ஸோ ஈவன் நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட அதுலேயுமே கொஞ்சம் மிட் கேப்பு, கொஞ்சம் லார்ஜ் கேப் இருக்கும். அதனால கம்ப்ளீட் ஸ்மால் கேப்புங்கிறதே இருக்காது, அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான். ஸோ 100% கிடையாது. இப்போ வந்து என்னென்னா, லாங் டேர்மில் ஒருத்தர் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றதா இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, லாங் டேர்மில் இருக்கும்போது இன்றைக்கி நம்ம ரிட்டர்னை பார்க்க போகிறது இல்லை, ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் இருக்கும்போது உங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்மால் கேப், மிட் கேப்பில் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தர் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க வந்து ஒரு 1.5 இயர்ஸோ 2 இயர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து நெகட்டிவ். ஓகேயா? ஸோ இவங்க வந்து என்னென்னா, ஒரு 5 இயர்ஸ் நாங்கள் இப்போ வந்து அந்த இன்வெஸ்டரை வந்து ஆன்போர்ட் பண்ணும்போது என்ன சொன்னோம்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 5 வருஷமாவது வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து உடன்பட்டு தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் ரிட்டர்ன் இல்லை அப்படிங்கும்போது இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் வந்து இங்கே என்னென்னலாம் விழுந்ததோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு.
இப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது வந்து இப்போ ஸ்மால் கேப் 20% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, மிட் கேப் 15% இருக்குது, லார்ஜ் கேப் 12% இருக்குது. இப்போ யார் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதிகமான டிஸ்கவுண்ட்டில் தான் வந்து விரும்புவாங்க. அதிகமான டிஸ்கவுண்ட்ங்கிறது ஸ்மால் கேப்பில் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் கேட்டகரியில் நியர்லி 50% ஆஃப் த கம்பெனி 40%க்கு மேலே கரெக்ஷன் விழுந்திருக்கு. இது 20% தான் வந்து அந்த கேட்டகரி விழுந்தால் கூட இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 40%லேருந்து 50% வரை வந்துருக்கு. அதனால இன்னைக்கு வந்து ஸ்மால் கேப் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஸ்பாட். இங்கேருந்து ஒரு 3 to 3, 5, 7 இயர்ஸில் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்மால் கேப் 50% வரைக்கும் விழுந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு பேனிக் இருக்கும் இல்லைங்க சார், நம்ம போட்ட ஸ்டாக்ஸோ அல்லது ஃபண்டோ இவ்வளோ கீழே இருக்குது, இது எப்போ ரெக்கவரி ஆகும் அப்படின்ட்டு. இந்த பேனிக்கை போக்கணும்னா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் சார்? அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அஸ் அ இன்வெஸ்டர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. அதாவது இது மாதிரி வார் ஒன்று வருமா, வராது. இப்போ ட்ரம்ப் வந்து என்ன டிசைட் பண்ணுவார் தெரியாது, என்ன கவர்மெண்ட் வரும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் வாட் இஸ் இன் அவர் கண்ட்ரோல்? நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து கீப் இன்வெஸ்டிங் மணி. ஏன் கீப் இன்வெஸ்டிங் மணி அப்படின்னா நம்மளுடைய இலக்குகள்லாம் நீண்ட கால அடிப்படையில் இருக்குது. 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் இருக்குது. ஸோ நீண்ட கால அடிப்படையில் இருக்குது. அதே சமயத்தில் இன்றைக்கும் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்படின்னதுன்னா அஸ் அ இன்வெஸ்டர் நீங்கள் வந்து இணைஞ்சிருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த பேனிக் ஆவாங்கன்னு. பேனிக் யார் ஆவாங்க அப்படின்னதுன்னா, இப்போ ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து இதுவரையும் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணல. 2024 பார்த்தாங்க ஸ்மால் கேப்லாம் 1 இயர் ரிட்டர்ன் 60%, 2 இயர்ஸ் ரிட்டர்ன் 100%. இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குது, அதனால நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேனிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ யாரெல்லாம் என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் மூலமாக உள்ளே வந்திருக்காங்களோ நாங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறோன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு 13% நீண்ட கால அடிப்படையில் எதிர்பார்க்கலாம். அந்த 13%ங்கிறது நாட் எவ்ரி இயர், ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு மேலே தான் அதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி தான் கூட்டிகிட்டு வரோம். ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் வந்து இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி டே இன் அண்ட் டே அவுட் வேல்யூவை பார்க்குறதுக்கு நாங்கள் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 10 வருஷம் கழிச்சு உங்களுடைய குழந்தையுடைய கல்வி, 15 வருஷம் கழிச்சு உங்களுடைய குழந்தையுடைய மேரேஜ், 20 வருஷம் கழிச்சு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட், அந்த மாதிரி நீண்ட கால அடிப்படையில் தான் கொண்டு வர்றதுனால எங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பேனிக் ஆனவங்க வந்து ரொம்ப கம்மி. யாருமே ஆகலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரெண்டாவது ஹியூமன் பீயிங் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பேனிக் ஆகலை. கொஞ்சம் பயமாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்டபோது நாங்கள் வந்து டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணும்போது, சார் இந்த மாதிரி தான் டேட்டா வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் அது மாதிரி வந்திருக்கோ அது இப்படி பவுன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லும்போது தே அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறமா வந்து காமாக இருக்காங்க. இன்வெஸ்டருக்கு என்னென்னா, யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக பதில் கொடுக்க மாட்டாங்களா, அதுக்கு தான் வந்து வேணும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கிளாரிட்டி கிடைக்காது. அதுக்கு தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு பர்சன்ட்டை என்ன ஏதுன்னு கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வந்து அதே மாதிரி ஸ்மால் வேல்யூவேஷன் மொத்தமாகவே குறைஞ்சிருக்கு. ஒரு 2 வருஷம் முன்னாடி மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்னாங்க. இப்போ ஸ்மால் கேப்க்கு ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு வேல்யூவேஷன் குறையல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படிங்க சார் பார்க்குறீங்க? சரி, அதுதான் சொல்லுங்க. இப்போ வேல்யூவேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். வேல்யூவேஷனில் வந்து இன்றைக்கி 250 கம்பெனி இருக்குது. இவங்க வந்து அதாவது 250 கம்பெனி வந்து அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனி. அதை தாண்டி இன்னும் 1000 கம்பெனி இருக்குது. எல்லாமே வந்து இந்த ஸ்மால் கேப் அப்படிங்கிற யூனிவர்ஸில் வருது. இவங்க சொல்லக்கூடிய வேல்யூவேஷன் அப்படிங்கிறது வந்து சில கம்பெனியுடைய வேல்யூவேஷன். சில கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்சிஜி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிக்கெலாம் எப்போதுமே வேல்யூவேஷன் வந்து அதோடைய பி வந்து அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ஆவரேஜ் பண்ணிங்க அப்படின்னதாக இருந்ததுன்னா அந்த ஆவரேஜ் வந்து சரியான ஆவரேஜ் கிடையாது. இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்மால் கேப்புக்கு வந்து நம்ம மெயினாக என்கரேஜ் பண்ணுறோம்னா, இப்போ லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லார்ஜ் கேப் அப்படிங்கிறது என்ன? 100 கம்பெனி. அந்த 100 கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிஸ் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி ஒரு 15 இண்டஸ்ட்ரி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அது கவர் பண்ண முடியாது. நீங்கள் 101 to 250 வச்சு தான் மிட் கேப். அது வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஒரு 30-40. ஸோ ஒரு 40 இண்டஸ்ட்ரியை மட்டும்தான் லார்ஜ் கேப்பும் மிட் கேப்பும் கவர் பண்ணும். ஆனால் இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 500 இண்டஸ்ட்ரீஸாக இருக்குது. அப்போ ரியல் டைவர்சிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் தான். ஏன்னா சில ஒரு ஆட்டோ ஆன்சிலரி வந்து கம்பெனி என்றைக்குமே அது லார்ஜ் கேப்லேயே வர முடியாது.
அப்படின்னதுன்னா ஆனால் அதோடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் தான் 20-25% க்ரோ ஆகிட்டு இருக்கு. அது அங்கே வராததுனால லார்ஜ் கேப்புடைய ஃபண்டில் வந்து இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதனால வந்து என்னென்னா ரியல் டைவர்சிஃபிகேஷனுங்கிறது ஸ்மால் கேப்பில் என்ன ஒரே ஒரு சேலஞ்ச் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த சைஸ் வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால அதில் நிறைய கம்பெனி வந்து கீழே போகிறதுக்கு, அதாவது கம்பெனி ஜீரோவே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் அதை நம்மளாக பண்ணோன்னா அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒரு ஃபண்ட் மேனேஜரை மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த ஸ்மால் கேப்புங்கிறது வந்து 251வது ஃபண்ட், 251வது ஸ்டாக். அந்த 251வது ஸ்டாக்குடைய அந்த 251வது ஸ்டாக்குடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுவே கிட்டத்தட்ட 35,000 கோடி. ஸோ 35,000 கோடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி அல்லது 5,000 கோடி வரையும் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனி 5,000 crore கம்பெனி அப்படிங்கும்போது அது கேட்டகரி வைஸ் வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட 5,000 கோடி கம்பெனிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் கம்பெனி, இட்ஸ் அ பிக் கம்பெனி. அதனால வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னதாக இருந்ததுன்னா இந்த ஸ்மால் கேப் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அதுக்கு எகெயின்ஸ்டாகவே பேசுறது. ஏன் எகெயின்ஸ்டாக பேசுறது அப்படின்னதுன்னா அந்த அந்த கேட்டகரியில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து அந்த கேட்டகரி ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பர்டிகுலர் ஏஎம்க்கு மேலே அதில் வந்து நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு லார்ஜ் கேப் அப்படின்னதுன்னா அதோட ஏஎம் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதனால இந்த ஸ்மால் கேப் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி எல்லாரும் ஒரு நெகட்டிவாகவே பேச வேண்டியது. அதே இது இண்டிவிஜுவல்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்க, நீங்கள் இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய சில பேரே வந்து நெகட்டிவாக பேசுவாங்க. கேட்டாங்கன்னா சார் அது வந்து இன்வெஸ்டருக்கு வந்து செட் ஆகாது, நான்லாம் அதில் தான் போடுறேன் சார், அதில் தான் க்ரோத் அப்படிம்பாங்க அவங்க. ஸோ பாயிண்ட் வந்து என்னென்னா வெரி வெரி கிளியர். உங்களுக்கு க்ரோத் வேணும்னா அந்த வாலட்டிலிட்டியை பொறுத்துக்கணும். நீங்கள் 5 வருஷம் 7 வருஷம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ரிட்டர்ன். நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் அது வந்து பாட்டம், அதாவது மார்ச்சுடைய எண்டு, ஆல்மோஸ்ட் பாட்டம். அன்னைக்கு அந்த இடத்துலேருந்து ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் பார்த்தாலும் 16% வரையும் ஸ்மால் கேப்பில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ யாராவது ஒருத்தர் டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டாங்க, டேட்டாவை நான் புரிஞ்சுக்கிறேன், அதனால் டேட்டாவை புரிஞ்சுக்க முடியுது, அதே சமயத்தில் நீண்ட காலத்தில் தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதை நான் புரிஞ்சுக்கிறேன், அதனால நான் வந்து இந்த ஏற்ற இறக்கத்துக்கெல்லாம் நான் வந்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் யாராவது நினச்சாங்கன்னா அவங்க அழகாக ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான ரிட்டர்னை ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். சரி, இப்போ வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுறவங்க, ஒரு 7 வருஷத்துக்கு மேலே பிளான் பண்ணுறவங்க ஸ்மால் கேப் வரலான்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்க முடியும், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து செலவு இருக்குது அப்படின்றவங்க இப்போ ஸ்மால் கேப் வரக்கூடாதுங்க சார்? கண்டிப்பாக. என்னென்னா 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் டெஃபினட்டாக நாட் அட்வைசபிள். பட் ஸ்டில் இல்லை எனக்கு வந்து வேறு அதர் ரிசோர்ஸ்லாம் இருக்குது, இதில் நான் போடுறேன் 3 இயர்ஸ் வரையும், 3 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் வருதான்னு பார்க்குறேன், அப்படி வரலைன்னா ஐ கேன் வெயிட் ஃபார் another 2 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ நான் வந்து 3 இயர்ஸ் தான், 3 இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து வெயிட் பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா முதல்ல நாங்கள் என்கரேஜே பண்ணுறதில்ல. யார் ஒருத்தர் 3 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். ஈவன் யாராவது ஒரு இன்வெஸ்டர் வந்து எனக்கு 3 வருஷம் தான் அப்படின்னதுன்னா ஃபண்ட்ஸ் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்றது, அதாவது பேலன்ஸ் ஃபண்டுன்றது, பேலன்ஸ் அட்வான்டேஜ், இன்றைக்கி மல்டி அசெட்ன்றது, இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வாலட்டிலிட்டியும் கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன் வந்து ஆவரேஜாக 10 to 12% வரையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 வருஷம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவங்க ஹைப்ரிட் ஃபண்டு போகிறது நல்லது, ஸ்மால் கேப்புக்கு வந்து போக வேண்டாம். சார், இப்போ எனக்கு 2 விஷயம் சார் நீங்கள் பேசினதுலேருந்து. ஒன்று வந்து நிறைய அட்வைசர்ஸ் வந்து அவங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்மால் கேப் போகிறாங்க, கிளைண்ட்டோடதுக்கு ஸ்மால் கேப் போக மாட்டேன்றாங்க அப்படின்னீங்க. அதுக்கான காரணம் என்னங்க சார்? இல்லை இன்வெஸ்டர்ஸோட பணம் ரொம்ப பெருசாகிடும்னு நினைக்கிறாங்களா என்ன? அப்புறம் இன்னொரு சினாரியோவும் மார்க்கெட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஸ்மால் கேப்லேயே போட்டுட்டு வராரு, அவர் ஒரு 7வது வருஷம் 8வது வருஷம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, அந்த டைமில் மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்புறம் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் ரிட்டர்னே இருக்காது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்னங்க சார்? ஓகே. இப்போ வந்து என்னென்னா ஏன் வந்து சில என்ன மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அவங்களுடைய மணியை வந்து ஸ்மால் கேப்பில் போடுறாங்க, பட் கிளையண்ட்டுடைய மணியை வந்து அவ்வளோவா என்கரேஜ் பண்ணுறதுனா கிளையண்ட் வந்து அதிகமாக சம்பாதிச்சிருவாங்கங்கிற அந்த எண்ணம்லாம் யாருக்குமே கிடையாது. கிளையண்ட் அதிகமாக சம்பாதிச்சாங்கன்னா நாங்களும் பெனிஃபிட் ஆகிறோம். ஸோ அந்த எண்ணம் கிடையாது. என்னென்னா இப்போ ஸ்மால் கேப் அப்படின்னு சொன்னதுன்னா ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் வேணும். ஸோ புரிதல்ங்கிறது வந்து என்னென்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏற்ற இறக்கத்துக்கு மேலே கீழே இருக்க தான் இருக்கும்.
ஆனால் வெயிட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு தெரியும். ஏன்னா அதை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய மணியை நான் அதில் போடுறேன். இதே இது வந்து என் கிளையண்ட்டோடைய மணியை நான் போடுறேன் அப்படிங்கும்போது அதே மாதிரி என்னுடைய மனநிலையிலே அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ், அதாவது என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனை வந்து அவங்களுக்கு போதுமானதாக இல்லை, அல்லது அது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, கன்வின்சிங்காக அல்லது ஒரு நம்பகத்தகுந்த விஷயமா அவங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது அவங்க நிறைய கொஷின் பண்ணுறாங்க. ஸோ என்னத்துக்காக வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மால் கேப் கொடுத்து அவங்க அது மாதிரியான கொஷின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுதானே வழியாக நம்மளை விட ஒரு கூட சம்பாதிச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னதுன்னா தாராளமாக ஸ்மால் கேப்பில் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. சரி, 2வது கொஸ்டின் என்ன கேட்டிங்க அப்படின்னதுன்னா, ஒருத்தர் போட்டுகிட்டே வராங்க, ஒரு 7வது வருஷத்தில் வந்து அந்த மணி வந்து கீழே வந்துடுது அப்படின்னதுன்னா, இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கிறோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு வந்து எந்த விதமான கோலுமே கிடையாது. ஸோ பேங்க்கில் இருந்ததுன்னா எனக்கு வந்து 6-7% தான் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணும். வேறஸ் இங்கே வந்து எனக்கு கூட ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுது. எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து அதிகமாக வேணும், எனக்கு எந்த கோலுமே ஸ்பெசிஃபிக்காக இல்லை இப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்னென்னா ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இன்வெஸ்டருடைய பையனுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 7 வருஷம் அவருடைய பையனுடைய படிப்புக்கு அப்படின்னு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து இந்த நெக்ஸ்ட் 7 இயர்ஸ் எப்படி ப்ளே அவுட் ஆகுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகே, சப்போஸ் இங்கேருந்து அவர் ஒரு 6 வருஷம் ஆகுது, ஓகேங்களா, 6 வருஷமாக மார்க்கெட் நல்ல ரேலியாக இருக்குது. 7வது வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7வது வருஷம் வந்து 10 லட்ச ரூபா டார்கெட் வச்சுருக்கேன். 6வது வருஷம் போதே அது ஒரு 9.5 lakhs 9.75 வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, கிளையண்ட்டுக்கு இப்போ மணி தேவையில்லை. இப்போ நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த 7வது வருஷம் அந்த 10 லட்ச ரூபா அட் எனி காஸ்ட் அந்த குழந்தையோட எஜுகேஷனுக்கு வேணும். ஏன்னா குழந்தையோட எஜுகேஷனுங்கிறது வந்து மார்க்கெட் சரியாக இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, அதனால் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அட் எனி காஸ்ட் வந்து அந்த மணி தேவை அப்படின்னதுனா நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னா 9.5 அந்த மாதிரி ஒரு 1 இயர்கிட்டேயே வந்து என்ன பண்ணுறோம்னா அதை வந்து மூவ் டு த டெட் ஃபண்ட்ஸ், அதாவது மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னதுனா அந்த மணியை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இது ஒரு பார்ட் 1. 2வது பார்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா, போயிட்டே இருக்குது, யாருமே எதிர்பார்க்கல, கோவிட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அப்படிங்கும்போது பயங்கரமாக கீழே வருது. அப்போ கீழே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னதுன்னா, இவர் வந்து ஒரு 7 வருஷமாக பில் பண்ணியிருக்காரு. சப்போஸ் அவருடைய ஆவரேஜ் காஸ்ட் வந்து 100ன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த 7 வருஷத்தில் ஈஸியாக 200 வந்திருக்கும். இப்போ 200 பார்த்தாரு, 200 தான் அவருடைய டார்கெட்டு. ஆனால் அந்த 200 வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னதுன்னா, இப்போ மார்க்கெட் கீழே விழுந்ததுனால அது ஒரு 140 ரூபா ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் அவருடைய 100ங்கிறது 140 தான் இருக்குது. ஆனால் 200ங்கிறது வந்து அவர் எதிர்பார்த்த மணி, அதுதான் வந்து அவருடைய குழந்தையுடைய எஜுகேஷனுக்கான தீர்வு. இப்போ வந்து இந்த 60 ரூபா லாஸ். அப்போ ஆப்வியஸ்லி அவர் என்ன நினைப்பாருன்னா, என்னடா அதை நம்ம அன்றைக்கே பண்ணியிருக்கலாமே, இந்த 60 ரூபாய் எப்படி ஈடுகட்டுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது, நடக்கலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்ததுன்னா நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, அந்த 200 ரூபாயில் அந்த எஜுகேஷனுங்கிறது ஒரு 4 வருஷத்துக்கான பணத்தீர்வு. அப்போ வருஷத்துக்கு 50 ரூபான்னு வச்சுங்க. ஸோ 4, 50, 200. இப்போ அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? 140 இருக்குது. ஸோ 1 இயருக்கான ஒரு வருஷத்துக்கான மணி தான் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியை போய் செக் பண்ணிங்கன்னா, எப்பப்பெல்லாம் இது மாதிரி ஷார்ட் ஃபால், பயங்கரமாக ஃபால் வந்ததோ அங்கேருந்து 1 இயரில் மார்க்கெட் வந்து திரும்பிருக்கு ஆல் த டைம். ஸோ இப்போ என்னென்னா, இங்கே 100 வந்து 140 ஆகிடுச்சு, இவருக்கு தேவை எவ்வளவு? வெறும் 50 தான். இப்போ அந்த 50 ரூபாயை நம்ம வந்து ரிடம்ஷன் பண்ணாமல் இந்த 50 ரூபாயை லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு இருக்குது. எப்படி நீங்கள் நகை வச்சுருந்தீங்கன்னா அந்த நகையை கொண்டு போய், இப்போ நகை இருக்குது, நகையோ விலை ஏறி இருக்குது அல்லது இறங்கியிருக்கு, இருந்தாலும் நீங்கள் அதை விற்கிறது இல்லை, அதை கொண்டு போய் பிளெச் பண்ணி தேவையை தானே எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி இந்த 100 ரூபா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 200 ரூபா போயிட்டு இப்போ 140 ரூபா வந்துடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது மேலே போகுது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அந்த 140ல் ஒரு 100 ரூபாயை பிளெச் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து உங்களுக்கு 50 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸை கட்டிடலாம், புரியுதுங்களா? அந்த 50 ரூபாய்க்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து வெறும் 5 ரூபா தான், 10% தான் பர் இயர். உங்களுக்கு ஆல்ரெடி 40 ரூபா இருக்குது, 40 ரூபா பிளெச் பண்ணவே இல்லை, அந்த 40லேருந்தே நான் 5 ரூபாயை உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ என்ன ஆகுது, இந்த 1 இயரில் அது திருப்பி அந்த 140 வந்தது 200 வந்துடும்.
புரியுதுங்களா? அதனால இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மீட் அவுட் பண்ணலாம். அதாவது 10 வருஷம் கழிச்சு கீழே வந்ததுன்னா என்ன பண்ணுறது, அது என்னதுன்னா அந்த மாதிரி வந்ததுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வருமா நான் அது மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமையே இன்வெஸ்ட் பண்ண இருக்கிறத விட இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த சிச்சுவேஷன் வரும்போது டெஃபினட்டாக வி வில் கைட். அப்போ ரிஸ்க் எடுத்தா அதுக்கேத்த ரிவார்டு கிடைக்குங்கிறீங்க. 100%. தேங்க் யூ வெரி மச்ங்க சார். தேங்க்யூ.